ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா rrbchennai.government.in. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் இருக்கும். அதுல கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோல உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துல நீங்க இன்னும் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலா பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல நோட்டிபிகேஷனோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா மேல அப்ளை இருக்கா, சோ அந்த அப்ளை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், இன்னொன்னு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். சோ போன தடவை நீங்க ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடலாம். இல்ல நான் இப்பதான் புதுசா அப்ளை பண்றேங்க கூடிய ஸ்டூடெண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நாம கிரியேட் அன் அக்கௌண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப் அப் மெசேஜ் வரும். கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அன் அக்கௌண்ட். ஏற்கனவே நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா லாகின் பண்ணுங்க, இதுக்கு மறுபடியும் நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாப் அப் மெசேஜ்ல வரும். ஓகே, சோ இதை ஓகே கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும்னா நம்ம கண்ட்ரி கேட்கும், அதுக்கப்புறம் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை ஒன் பை ஒன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா என்டர் பண்ணணும். ஓகே, இடத்துல உங்களோட நேம் டைப் பண்ணணும். அதுலயே பாத்தீங்கன்னா ரீடைப் ஃபுல் நேம் இருக்கும். இங்க என்ன டைப் பண்றீங்களோ அதை இதை டைப் பண்ணணும். நான் இங்க முத்துலட்சுமின்னு டைப் பண்ணிருக்கேன், அதே இதை திருப்பி டைப் பண்ணிருக்கேன் நேம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நேஷனாலிட்டி இந்தியா கொடுத்துருங்க. அப்புறம் ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவாவது உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க. ஓகே, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ணிருக்கிறதுக்கு உள்ள டேட்டா இருக்கும் இல்லையா, சோ அதுல சேஞ்ச் பண்ண நேம நீங்க என்டர் பண்ணுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி கொடுத்துட்டு என்ன இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ நேம அதை இங்க கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இப்போ முத்துலட்சுமிங்கிற நேம நான் வேற நேமா சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண நேம இங்கேயும் திருப்பி ரீடைப்பும் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் சேஞ்ச் பண்ணல, அதனால நான் நோ கொடுத்துக்கிறேன். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, திருப்பியும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக்லிஸ்ட செலக்ட் பண்ணீங்கன்னா மேலு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கும். நீங்க எதுல வருவீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் வந்து உங்க அப்பாவோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரீடைப் ஃபாதர்ஸ் நேம் இருக்கும், அதுல திரும்ப அப்பாவோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மாவோட நேம் என்டர் பண்ணணும். ரீடைப் மதர்ஸ் நேம்ல அம்மாவோட நேம் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன், ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் கார்டு நம்பர் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிட்டு இங்க வெரிஃபை யூசிங் ஆதார் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நேமு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே, ஜெண்டர் எல்லாமே இதுல வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்துக்கோ, இதுல வந்து ஸோ ஆதார் கார்டுல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் என்னோட சர்டிபிகேட்லயும் நேம் இருக்குங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆதார் கார்டுலயும் சர்டிபிகேட்லயும் சேமா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுல நான் என்டர் பண்ணிருக்கேன் என்னோட நேம், டேட் ஆஃப் பர்த், என்னோட ஜெண்டர் எல்லாமே நான் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த செக் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை நான் கொடுத்துடணும். ஓகேவா? சோ வெரிஃபை ஆயிடுச்சு. யுவர் ஆதார் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேவா? சோ ஆதார் நம்பர் என்டர் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் ஆதாரை வெரிஃபை பண்ண போறீங்க. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல ஜென்ரேட் இமெயில் ஓடிபி, மெயில் ஐடி என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். சோ நீங்க ஜென்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து போயிடும். ஓகேவா? ஸோ உங்க மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்க இதுல என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓடிபி வந்து இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓகே, மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட்ல வந்து என்னெல்லாம் இருக்கணும்னு பாத்துக்கோங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து முத்து @123 கொடுக்கலாம். எம்மோட இது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரா வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்க மாதிரியும் பாத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஹேஷ் இருக்கிற மாதிரி, நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டேன். அதே பாஸ்வேர்டையே இங்க என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நான் கொடுத்துட்டேன். இங்க என்டர் கேப்சா கோடு 1430 இருக்கு, அந்த கேப்சா கோட நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். உங்களோட நேஷனாலிட்டி நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ அது இந்தியா, அப்புறம் ஃபுல் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன ஜெண்டர், அப்பா நேம், அம்மா நேம், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா
ஐ ஹாவ் ரீசெக்டு த அபவுட் டீடைல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் டைப் பண்ணும்போது ஏதாவது ஒரு லெட்டர் அந்த மாதிரி எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா டைப் பண்ணுங்க. நீங்க கரெக்டா என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா அது காட்டும். ஓகேவா? நீங்க என்னென்ன டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே காட்டும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அப்பா நேம், அம்மா நேம், உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டா காட்டும். அதுல ஐ ஹாவ் ரீசெக்டு த அபவுட் டீடைல் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எடிட் கொடுங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க நேம் என்டர் பண்ணதுல இல்ல இதுலயாவது மிஸ்டேக் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா எடிட் கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் எல்லாமே கரெக்டா கொடுத்ததுனால நான் என்ன பண்ண போறேன்னா கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுக்க போறேன். ஓகேவா? சோ இதுல ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜ்ல என்னன்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்திருக்கீங்களோ அதை வந்து அகைன் மாடிஃபை பண்ண முடியாது. சோ நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி இந்த பாப்அப் விண்டோல கேட்கும். நீங்க கரெக்டா என்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்க ப்ரொசீட் கொடுங்க. ஓகேவா? சோ ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? சோ இப்போ கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சைன் இன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாவே நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டாவே இந்த சைன் இனுக்குள்ள போயிடும். அப்படி போகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா, சோ அதனால நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல என்னோட பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. நான் கொடுத்த பாஸ்வேர்டு தான் அப்படி இருக்கு. சோ இப்போ நான் இந்த நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ என்டர் பண்ணிட்டு இங்க லாகின் கொடுக்குறேன். சப்போஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருங்க, உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதையும் என்டர் பண்ணுங்க. இங்க ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவையும் என்டர் பண்ணிருங்க. சோ இப்போ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிரும். ஓகேவா? சோ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? நீங்க இப்பதான் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண உடனேயுமே ஆட்டோமேட்டிக்காவே லாகின் பண்ணிக்கலாம். அந்த கேப்சா மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட் பட்டனுக்கு கீழே லாகின் இருந்துச்சா, சோ அதுக்குள்ள நீங்க போகணும். இப்போ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த லாங்குவேஜ்ல எல்லாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 13 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல எழுதிக்கலாம். சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெரும்பாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க. சோ என்னென்ன லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுதிக்கலாம், சோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ரீசெக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கா, சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க எந்த ஆர்ஆர்பில அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து கேட்கும். ஓகேவா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் உங்களுக்கு இருக்குது என்டிபிசியோட இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கலோட இருக்கும். கரெக்டா ரீட் பண்ணிட்டு நீங்க பாக்கணும். ஏன்னா இப்போ வந்து பேராமெடிக்கலுக்கும் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு. சோ கீழே இருக்கிறது பாருங்க வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் இருக்கு. மேல இருக்கிறது தான் ஜென் நம்பர் 5/2024 ஃபார் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் போஸ்ட் இருக்கு. ஓகேவா? சோ இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்ஆர்பியை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நீங்க ஆர்ஆர்பி சென்னை எந்த ஆர்ஆர்பினாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சென்னை தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பெங்களூர்ல ஒருவேளை வேகன்சி அதிகமா இருக்கு, நான் பெங்களூர் அப்ளை பண்ணிக்கிறேன்னு நினைச்சாலும் நீங்க பெங்களூர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எந்த ரீஜியன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சோ எதுலனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ கிளியரா? இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் கரண்ட்லி டிபர்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி. என்னால வந்து எந்த ஆர்ஆர்பியாலையும் ஆர்ஆர்சியும் என்ன வந்து என்ன பண்ணி வைக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணி வைக்கல, தடை பண்ணி வைக்கல. ஏன்னா சில பேர் வந்து எக்ஸாம்ல ஏதாவது 420 வேலை பார்த்துட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நீ வந்து 2 வருஷத்துக்கு எழுத முடியாது, 5 வருஷத்துக்கு எழுத முடியாது, இல்ல பெர்மனண்டா டிபார் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஃபீல்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபில் ஆகி இருக்கும். அது எல்லாமே அந்த டேட்டா எங்க இருந்து ஃபெச் பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து உங்களோட இதை வந்து ஃபெச் பண்ணிருப்பாங்க. அதுக்கான பாப்அப் மெசேஜ் வந்து வரும். இதை பார்த்து பயந்துராதீங்க. திஸ் டேட்டா இஸ் ஃபெச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டா. கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது சில டேட்டா என்டர் பண்ணோம் இல்லையா, நம்ம நேம், அப்பா நேம், அம்மா நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம். சோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்கும். செக் ஆல் தட் டீடைல்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர். அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற டீடைல்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்க்கலாம், அப்புறம் ஃபைனலா சப்மிட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் பாருங்க. நேஷனாலிட்டி நீங்க இந்தியா கொடுத்துருந்தீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க என்டர் பண்ணது. சோ நீங்க டேட் ஆஃப் பர்த் தான் என்டர் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஏஜ் என்னங்கிறத அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி இதுல சொல்லிடும். அப்புறம் உங்களோட நேம் 10th சர்டிபிகேட்ல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அப்பாவோட நேம் கொடுத்துருப்பீங்க, அம்மாவோட நேம்,
ஸோ ஃபீமேல், நான் என்ன ஜெண்டரோ அதுல கொடுத்துருக்கேன். அப்புறம் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து பாருங்க, நீங்க சிங்கிளா, அதாவது அன்மேரிடா, மேரிடா, இல்ல டிவோர்ஸ்டா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்ல டிவோர்ஸ் ஆகி ரீமேரேஜ் பண்ணிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இதுல நீங்க எதுல வருவீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் மேரிடுங்கிறதுனால மேரிடு வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அன்மேரிடா இருந்தீங்கன்னா அன்மேரிட் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ரிலீஜியன் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, சீக்கா, புத்திஸ்டான், இதுல எதுல வருவீங்களோ அந்த இதுல நீங்க வந்து சூஸ் பண்ணணும். உங்களோட மதர் டங் என்னங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மதர் டங் சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, தமிழா இங்கிலீஷா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்லிக்கிறேன், நீங்க இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதே லாங்குவேஜ் தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். மலையாளம் கொடுத்தீங்கன்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். கன்னடா கொடுத்தீங்கன்னா கன்னடா அண்ட் இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகும். இங்கிலீஷ்ங்கிறது டிஃபால்ட்டான லாங்குவேஜ். இது வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். நீங்க தமிழ் கொடுத்தீங்கன்னா கொஸ்டினை தமிழ்லையும் பாத்துக்கலாம், இங்கிலீஷ்லயும் பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, இதுல வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் வந்து நீங்க எழுதுற மாதிரி, டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கம்யூனிட்டியில வருவீங்களோ அந்த கம்யூனிட்டி வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா போஸ்டல் அட்ரஸ் டீடைல்ஸ் இருக்கும். அதுல ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம எந்த ஸ்டேட்ல வருவோம், தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இதுல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல டிஸ்ட்ரிக்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட வில்லேஜா, டவுனா, சிட்டியா, உங்க ஏரியா வந்து எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோட் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸ் பாருங்க, டிக் இஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் பிரசன்ட் அட்ரஸ். ஓகேவா? ரெண்டுமே சேம் அட்ரஸா இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் வேற இருக்கும், பெர்மனன்ட் அட்ரஸ் வேற இருக்கும்னா ரெண்டும் வேற வேற மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா பிரசன்ட் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் அதே இது அப்படியே அதுவே காப்பி பண்ணிரும். ஓகே, சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு டைம் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க திருப்பி நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க மற்ற டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். என்னென்ன டீடைல்ஸ்னா, நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட அந்த சர்டிபிகேட் எல்லாமே, அந்த சர்வீஸ் என்ன, அதுல ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் அந்த அட்டஸ்டேஷன் எப்போ வாங்குனீங்க எல்லாமே இதுல வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டான்னு கேட்கும். ஆர் யூ எ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியான்னு கேட்கும். நீங்க பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பிடபிள்யூடி இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, சோ நோ கொடுத்தாச்சா? சோ இப்போ உங்களுக்கு பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரைப் தேவை, அப்படிதானே? சோ அப்போ ஸ்கிரைப் தேவை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து இது பண்ணணும். ஸ்கிரைப் தேவை அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, இதுல எஸ் கொடுங்க. இல்லைன்னா நீங்க வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஆர் யூ அண்ட் இபிசி சர்டிபிகேட் ஹோல்டர். ஓகேவா? சோ எக்கனாமிக்லி பேக்வர்ட் சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்கும். இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க. ஓகேவா? சோ எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இபிசி, அதாவது எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ்னா அதுக்கான இது கண்டிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களோட ஃபேமிலி இன்கம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 50,000 இருக்கணும், ஹோல் ஃபேமிலிக்கு. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் அதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட அந்த டிவி அப்போ அந்த கேண்டிடேச்சரை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டா நீங்க என்னவோ அதை மட்டும் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்க எக்கனாமிக்லி பேக்வர்டு கிளாஸ் இல்ல அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்க ரயில்வேல ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ். ஓகேவா? சோ நீங்க இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரைவேட்டோ ஏதோ ஒண்ணு. ஓகேவா? சோ அதுல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டா, ஸ்டேட் கவர்மெண்டா, இல்ல மத்த பப்ளிக் செக்டர் ஏதாவது ஒரு இதுல டிஎன்பிசில கூட நீங்க செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். சோ அப்படி இருந்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு இதுல இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் வந்து கொடுத்துடலாம். நீங்க வந்து இப்பதான் எக்ஸாமே எழுத போறீங்க, வேற எந்த ஜாப்லயுமே இல்ல அப்படின்னா நீங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. இல்ல வேற ஏதாவது ஜாப்ல இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேற எதுலயாவது இருக்கீங்க, எஸ்எஸ்சி எழுதி எம்டிஎஸ்ல இருக்கீங்க, சிஹெச்எஸ்எல்ல இருக்கீங்க, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட்ல இருக்கீங்கன்னா அதையும் கரெக்டா கொடுத்துருங்க. இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க.
இந்த இடத்துல பேங்க் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீன்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அதுல நீங்க சிபிடி 1 எக்ஸாம் கொடுத்ததுக்கு அப்புறம் 400 ரூபாயை உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதே மாதிரி நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சிபிடி 1 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு பே பண்ண ஃபீஸை உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த ரீஃபண்ட் பண்றதுக்கான அக்கௌண்ட் டீடைல்ஸை இந்த இடத்துல நீங்க கரெக்டா என்டர் பண்ணணும். பேங்க் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ ஒன்லி அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ஆர் யூஸ்டு ஃபார் ரீஃபண்ட் ஃபில் தம் வித் காஷன். ஓகேவா? ஸோ இது ரீஃபண்ட் பண்றதுக்காக இந்த அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ற எல்லாருக்கும் ரீஃபண்ட் ஆகாது. அப்ளை பண்ணிட்டு சிபிடி 1 எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஜெனரலுக்கு 500 ரூபாயில 100 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 250 ரூபாய் கட்டுவீங்க. ஸோ 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுல உங்களோட அக்கௌண்ட் நேம், ஓகேவா, உங்க பேங்க் அக்கௌண்டோட பாஸ்புக் ஏதாவது கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டோ இல்ல அப்பாவோட அக்கௌண்டோ எந்த அக்கௌண்ட்னாலும் கொடுக்கலாம். இது ஜஸ்ட் ரீஃபண்ட் பண்றதுக்கு தான். ஓகேவா? உங்களோட அக்கௌண்ட் நேம், அதுக்கப்புறம் அந்த நம்பர், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர், திருப்பியும் அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணணும். உங்க பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். உங்க பேங்கோட நேம், பேங்கோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஃபைனலா சேவ் கொடுத்துடலாம். ஓகே, டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனோடது நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட 10th ஸ்டாண்டர்டோட நீங்க வந்து என்டர் பண்ணணும். எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க? ஓகே, ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க. ஓகே, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ தென்காசி என்டர் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன போர்ட்ல படிச்சீங்க? ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, இல்ல மெட்ரிகுலேஷனா, எதுல படிச்சீங்களோ அதை வந்து இதுல என்டர் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து எந்த டேட்ல டிக்ளேர் ஆச்சு அதை வந்து இதுல வந்து என்டர் பண்ணுங்க. இல்ல உங்க மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். இது ரெண்டுமே உங்களோட 10th மார்க் ஷீட்ல வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களோட டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன்ல உங்களோட மார்க் ஷீட்லயே டேட் இருக்கும். அந்த டேட்டை போட்டுக்கோங்க. உங்களோட மார்க் ஷீட்லயே ரோல் நம்பர் இருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போர்டு எல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸே ஆகாதீங்க. மார்க் ஷீட்லயே அந்த டேட் இருக்கும். அதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன் இப்போ. ஸோ இந்த மார்க் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கு, அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா? ஸோ இந்த நம்பரை நீங்க அதுல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்துல ஒரு டேட் இருக்கும். நீங்க என்னைக்கு சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அந்த டேட் இருக்கும். ஸோ அந்த டேட்டையும் அதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி உங்க மார்க் ஷீட்டை பார்த்து நீங்க கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கா? அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஃபைல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 KB தான் இருக்கணும். நீங்க என்டர் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்க எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ 10th மார்க் ஷீட் அப்படின்னா ஸோ சேவ் பண்ணிருக்க இடத்துல அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க ஓபன் பண்ணணும். ஓகே, ஸோ ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க அப்லோட் ஆயிருச்சா? அப்லோட் ஆனதும் இங்க சேவ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ சேவ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10th மார்க்கோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்க ஆட் பண்ணணும். என்னன்னா இப்ப இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கிறதுக்கு இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். பிஎஸ்சி இன் ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு நிறைய ஓப்பன் ஆகும். இதுல நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ பேச்சுலர் டிகிரியை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல எந்த இதுல முடிச்சிருக்கீங்கிறத நீங்க வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த ஸ்ட்ரீமுங்கிறத நீங்க வந்து கிளிக் பண்ணணும். அதாவது இன்ஜினியரிங்ல நீங்க என்ன சப்ஸ்ட்ரீம்ங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணணும். என்னனாலும் முடிச்சிருக்கலாம். பிஎஸ்சி, பிகாம் எந்த டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம். ஸோ நான் இன்ஜினியரிங் முடிச்சதுனால நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். ஸோ அதனால சப்ஸ்ட்ரீம்ல நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்ல நீங்க படிச்சீங்க? ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு போடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட், ஓகே, ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து படிச்சீங்க அப்படிங்கிறத நீங்க போடணும். ஓகே, ஸோ இதுல வந்து கரெக்டான டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கொடுக்கணும். நான் விருதுநகர்ங்கிறதுனால நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுக்குறேன். உங்க காலேஜோட நேம் வந்து இதுல என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ காலேஜ் நேம் வந்து இதுல என்டர் பண்ணுங்க. காலேஜ் நேம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்போ வந்துச்சோ அந்த டேட்டா அடுத்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சதுனால ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். ஸோ அதை போட்டுட்டேன். விருதுநகர் காமராஜ் காலேஜ்ங்கிறதுனால காலேஜ் இருக்க இடத்துல என்னோட காலேஜ் நேம் கொடுத்துட்டேன். அடுத்து டிக்ளரேஷன், எனக்கு அந்த டிகிரியோட ரிசல்ட் வந்து எப்போ வந்துச்சோ அந்த டேட் வந்து நான் இந்த இடத்துல வந்து
சூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து டைப் பண்ண தெரியுமான்னு தான் கேட்டிருக்காங்க. சோ டைப் சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்கல. சோ இதுல வந்து எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இங்க என்னோட டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷனும் நான் கொடுத்துட்டேன். எனக்கு டைப் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. சோ இங்கிலீஷ்ல எனக்கு டைப் பண்ண தெரியும். நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். சோ அடுத்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. சோ அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இது போக உங்களுக்கு வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இல்ல. சோ 10th 12th அப்புறம் டிகிரி இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தான். சோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்து. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் வந்து அப்லோடட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த பேஜ்ல உங்களோட போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பிக்சல் பாத்தீங்கன்னா 320 இருக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து 240 வந்து பிக்சல் வந்து இருக்கணும். அதுக்கு கீழே நீங்க உங்களோட சைன் வந்து அப்லோட் பண்ணணும். போட்டோ வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோல போயினாலும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க. அதோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ சாம்பிளுக்கு சில போட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. சாம்பிள் ஆஃப் வியூ ரிஜெக்டபிள் போட்டோஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க போட்டோ வச்சீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கண்ணாடி போட்டுட்டு போட்டோ எடுத்திருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி சைடு போஸ் கொடுத்துருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான போட்டோ எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இதுல தான் உங்களுக்கு போட்டோ வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா நீட்டா உங்களோட ஃபேஸ் வந்து கிளியரா தெரியுற மாதிரி நீங்க வந்து போட்டோ எடுக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ சாம்பிள் போட்டோ கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இப்படி இருந்தா தான் அக்செப்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டா உங்களோட ஃபேஸ் தெரியுற மாதிரி. ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி தலையில துணி எல்லாம் போட்டு கவர் பண்ணியும் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ கிளியரா இப்போ போட்டோ அப்லோட் பண்ணலாம். இப்போ போட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவும் சைனும் தெரியுற மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய வேகன்சி வச்சே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். 7 போஸ்ட்டில் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணும், எது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி இந்த 7 போஸ்ட்டும் இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ போஸ்டோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்லிஸ்ட் இருக்கும், டிக்ளரேஷன் வந்து கேட்கும். ஐ ஹாவ் எக்ஸசைஸ் அண்ட் செக்டு மை ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். ஓகேவா? இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் செக் பண்ணிட்டு கரெக்டா தான் கொடுக்குறேன். இங்க கூடிய செக்லிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் நாட் அண்டர்கான் லாசிக் சர்ஜரி ஆர் எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டு கரெக்ட் ரெஃப்ராக்டிவ் எரர். ஸோ இந்த மாதிரி டிக்ளரேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டிக்ளரேஷனை படிச்சுட்டு கரெக்டா இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ். ஸோ பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பிளேஸ் கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி கொடுப்பேன், இல்ல செங்கோட்டை வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த பிளேஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு இங்க ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்புறமா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டு ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரிவியூ கொடுக்கும்போது நீங்க கொடுத்த எல்லாமே இதுல வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்க என்ன ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க, உங்களோட போட்டோ எல்லாமே இந்த ப்ரிவியூல வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு இன்னொரு டைம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? அவங்களே தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஐ ஹாவ் ரீசெக்டு த அபவுட் டீடைல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட்னு. ஸோ இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து பே பண்ணிருங்க. ஓகேவா? ஒரு பாப்அப் விண்டோ வரும் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி. applicant will not be able to make any correction in the online application after submission. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து வரும். ஆனா கரெக்ஷன் விண்டோவும் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணும் போதே எல்லாத்தையுமே கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே டைப் பண்ணி காட்டிட்டேன். நேம் எப்படி இது பண்ணணும், அதுக்கப்புறம் அதுல வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபாதர் நேம், மதர் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இது பண்ணணும், ஸோ ஃபைலோட சைஸ் எவ்வளவு இருக்கணும், எப்படி போட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணணும், கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் நான் இப்பதான் மேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். இதுக்காக எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்டிபிசிக்காக நம்ம வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நீங்க எப்படி அட்டன் பண்ணிக்கலாம்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே
ஃப்ரீயா இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த NTPCல நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1799. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது. இதுலயே மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். உங்களால கண்டிப்பா NTPCல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் 9043379345. ஓகே, ஸோ 7806854288. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது டவுட் இருந்தாலும் சரி, கிளாஸ் ஜாயின் பண்றது டவுட் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.